என் இனிய வணக்கம் மழலை செல்வங்களே. இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? இன்றைய வகுப்பில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் தெரியுமா? பாடம் 2 பார்த்தோம் அல்லவா? நண்பரை கண்டுபிடி. அதனுடைய புத்தக பயிற்சிகளை செய்யவிருக்கிறோம். சரியா மாணவ செல்வங்களே? அனைவரும் தயாராகுங்கள். நீ பொருத்தமான குறியிடுக. சரி, தவறு. நீண்ட தும்பிக்கை உடையது யானை. இது சரியா தவறா? யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்குமா இருக்காதா? நீண்ட தும்பிக்கை இருக்கும் இல்லையா? அதனால இது சரி. அழகா கட்டத்துக்குள்ளேயே அழகா என்ன பண்ணுங்க, சரி அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் இதா பண்றேன், நீங்க கட்டத்துக்குள்ள போடுங்க. சரி. ஒட்டகச்சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். சரியா தவறா? தவறு. ஏன்? ஒட்டகத்துக்கு தான் திமில் இருக்கும், ஒட்டகச்சிவிங்கிக்கு திமில் இருக்காது. எனவே தவறு. சரியா? சரி. அடுத்தது, சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். சரியா தவறா? தவறு. சிறுத்தைக்கு அந்த மாதிரி இருக்குமா? இருக்காது. வரி குதிரைக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். சரியா? சரி. அடுத்தது, வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. சரியா தவறா? சரி. ஏன்னா வரி குதிரைக்கு என்ன இருக்காது? கொம்புகள் இருக்காது. அடுத்தது, மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். சரியா தவறா? சரி. மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். அதனால மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். சரி. சரிக்கண்ணா, சரி. சரியா? சரின்னு அழகா போடுங்க. இதை நான் கட்டத்துக்கு வெளியில போற மாதிரி போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? கட்டத்துக்குள்ள மட்டும்தான் போடணும். சரியா? சரி. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, பொருத்துக. அடுத்தது என்னதுக்கண்ணா? பொருத்துக. மேட்ச் பண்ணலாமா? இப்போ பாருங்க, 4 கால்கள் கூரான கொம்புகள் எதுக்கு இருக்கும்? ஒட்டகம்கா, இல்ல வரி குதிரைக்கா, இல்ல யானைக்கா, இல்ல மாட்டுக்கா? மாடு. சரியா? 4 கால்களும் கூரான கொம்புகளும் எதுக்கு இருக்கும்? மாடு. சரியா? சரி. அடுத்தது, பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை எதுக்கு இருக்கும்? யானை. பெரிய உருவமும் நீண்ட தும்பிக்கையும் எதுக்கு இருக்கும்? யானை. சரியா? நீண்ட தும்பிக்கையும் பெரிய உருவமும் யாருக்கு இருக்கும்? யானைக்கு இருக்கும். அடுத்தது, நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் யாருக்கு இருக்கும்? வரி குதிரை. வரி குதிரைக்கு தான் என்ன இருக்கும்? நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். அடுத்தது, நீண்ட கழுத்து உருண்டையான திமில். நீண்ட கழுத்தும் உருண்டையான திமிலும் எதுக்கு இருக்கும்? ஒட்டகம். அப்போ ஒட்டகத்தை நம்ம மேட்ச் பண்ணணும். சரியா? சரி. அடுத்தது பாருங்க, அழகா ஸ்கேல் வச்சு மேட்ச் பண்ணுங்க. சரியா? அடுத்தது பாருங்க, நம்ம பாடத்துல ஆதிரையின் பெட்டியில், அதாவது ஆதிரை அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. சரியா? இவள் ஆதிரை. இந்த பொண்ணு இருக்காங்களே, அவங்க பேர் என்னது? ஆதிரை. சின்ன சின்ன பொருட்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள். ஆதிரை என்ன பண்ணுவாளாம்? சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாளாம். இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருட்கள் பாருங்களேன். பாருங்க, ஆதிரை எவ்வளோ பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கான்னு பாருங்க. நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா? சரி. சேர்த்து வைத்ததை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். ஆதிரை சேர்த்து வைக்கிறதோட மட்டும் இல்லாம சேர்த்து வைக்கிற பொருளை பற்றி அவ என்ன பண்ணுவா? எழுதியும் வைப்பா. சரியா? அவ என்னென்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாமா? நீல நிற இறகு, வழவழப்பான கூழாங்கற்கள், வண்ண வண்ண மணிகள், சொரசொரப்பான கிளிஞ்சல், பளபளப்பான கோழி குண்டுகள், வண்ண வண்ண தாள்கள், சிறிய பெரிய கொட்டைகள், இதெல்லாம் அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் அது மாதிரி உங்களோட பெட்டியில் என்னென்னலாம் சேகரித்து வச்சுருக்கீங்க? அதை நீங்களும் அந்த மாதிரி சேகரித்து வைக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. அதை ஒரு வெள்ளை தாள் எடுத்து அதில் எழுதி வைங்க. சரியா கண்ணா? சரி. அடுத்தது பார்ப்போமா?
6 வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுக. அடுத்தது என்ன சொல்றாங்க? 6 வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிட சொல்றாங்க. சரியா? சரி, வட்டமிடுவோமா? இங்க பாத்தீங்கன்னா முதலாவதா பாருங்க, அந்த தவளை இருக்கு இல்லையா, அதுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 4 அந்த இலைகள் மாதிரி தெரியுது. ஆனா நமக்கு இந்த 2வது படத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை தான் இருக்கு? 2 தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு 3 இருக்கு இல்லையா, அதனால இது ஒரு வித்தியாசம். சரியா? 2 படத்தையும் சரிவர உற்று நோக்கணும். ஒரு சிறு பிழை இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? அடுத்தது பாருங்க, இது வந்து வலது நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த மீன் வந்து இடது நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இது 2வது வித்தியாசம். 3வது பாருங்க, இங்க வந்து இந்த தவளை, இது வந்து தவளையா மீனான்னு சரியா தெரியல. இது பாருங்க எந்த நிறத்துல இருக்கு அப்படின்னா பிங்க் கலர்ல இருக்கு. அதே இந்த பக்கம் பாருங்க மஞ்சள் நிறத்துல இருக்கு இல்லையா, அப்ப அது ஒரு வித்தியாசம். அடுத்தது பாருங்க, பக்கத்துல இன்னொரு சிறிய ஒரு விலங்கு, ஒரு சிறிய இது இருக்கு. அது பாருங்க இங்க இல்ல, அதனால மாதிரி இருக்கு இல்லையா, அது பாருங்க இல்ல. எனவே அது ஒரு வித்தியாசம். சரியா? அங்க வந்து அது இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க வாத்துக்கு தலை பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கு. அதுவே இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கு. அதனால இது ஒரு வித்தியாசம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மழை துளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2 தான் இருக்கு. மழை 2 துளிகள் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 துளிகள் இருக்கு. எனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 வித்தியாசங்கள் இருக்கின்றது. சரியா கண்ணா? இந்த 6 வித்தியாசங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? இதே போல நீங்களும் வட்டமிட்டு வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது என்ன அப்படின்னா உற்றுநோக்கு, சேர், உருவாக்கு. உற்றுநோக்கு, சேர், உருவாக்கு. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, சின்ன சின்ன பாட்டா கொடுத்துருக்காங்க. அதை சேர்த்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு ஒரு பணியார சட்டி மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒருத்தருடைய முகம் மாதிரி செஞ்சுருக்காங்க. அடுத்தது இன்னொன்று என்ன செஞ்சுருக்காங்க? மூக்கு கண்ணாடி செஞ்சுருக்காங்க. அப்புறம் குடை செஞ்சுருக்காங்க. இது போல் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்த்து பக்கத்தில் இருக்க அந்த காலி பெட்டியில் நீங்கள் வரைஞ்சி அதே மாதிரி வரைஞ்சி வைக்கணும். சரியா? இது அந்த பெட்டியை 4 பாகங்களாக பிரித்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அழகா ஸ்கேல் வச்சு இப்படி 4 பாகமா அழகா பிரிச்சுட்டு இங்க ஒரு படம், இங்க ஒரு படம், இங்க ஒரு படம், இங்க ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 4 படங்களையும் நீங்க என்ன பண்ணிருங்க? வரைஞ்சிருங்க. சரியா கண்ணா? சரி, இப்போ உங்களுக்கு நம்ம குரங்கு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த குரங்கினுடைய ஒரு நாள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? சரி, குரங்கு என்னென்னலாம் பண்ணும்? குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம்? மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி விளையாடும் இல்லையா, அதுதான் அது. ஓகேயா? சரி, அடுத்தது அது மட்டுமா பண்ணும்? குரங்கு எவ்வளோ சேட்டை பண்ணும் இல்லையா. அடுத்தது உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். தென்னை மரத்துல இருந்து வழுக்கிட்டு வழுக்கிட்டு அது வந்து விழுவும் இல்லையா. அடுத்தது பாருங்க, குரங்கு வேற என்ன சொல்லுது? உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். நாவல் பழத்தெல்லாம் தரையில போட்டு அது உருட்டிடும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்க, சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். அதிகமா வாழைப்பழம் சாப்பிடும் இல்லையா மங்கி, குரங்கு, அதுதான் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். அது எப்பவும் சும்மாவே இருக்காது கண்ணா, ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணுமா, அந்த நீளமான அந்த விழுதை பிடிச்சிட்டு அது ஜாலியாக என்ன பண்ணுமா, ஊஞ்சல் ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேரில் பழுத்த பெரிய பழம், பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன். அந்த வேரில் பழுத்து பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன். அதாவது பலாப்பழத்தை அப்படியே ஃபுல்லா சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து என்ன பண்ணுமா, குளத்துல குளிர்ந்த நீர்ல குதித்து குதித்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அது பாருங்களேன், வளைந்த கிளையில வந்து நல்லா வாழை சுருட்டி அது என்ன பண்ணுது, தலைகீழா தொங்கிடுது. அடுத்தது பாருங்க, அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்துடுவேன். இதெல்லாம் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு அவங்க அம்மா தேடுறதுக்கு முன்னாடி வேகமா அவங்க அம்மா கிட்ட போயிருமா.
சரியா கண்ணா? இதான் அந்த குறுங்கோடு ஒரு நாள் ஃபுல்லா பாருங்க எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதுல வந்து இந்த சிவப்பு வண்ணத்துல இருக்கு இல்லையா? என்னென்ன இருக்கு? குட்டி, உயரமான, உருண்டையான, சுவையான, நீளமான, பெரிய, வளைந்த, குளிர்ந்த, விரைந்து இந்த சொற்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு எழுத்தும் சொல்லிக்கிட்டே எழுதணும். அது மிக 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 முக்கியம். சொல்லிக்கொண்டே எழுதுவது மிக மிக முக்கியம் கண்ணா. எந்த ஒரு எழுத்து எழுதும் பொழுதும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஒரு முறை எழுதி அனுப்புனா போதுமானது. அந்த ஒரு முறையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இத நான் உங்களுக்கு தேர்வாக கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரியா மாணவ செல்வங்களே? இந்த எழுத்துக்கள் பார்த்துக்கோங்க. இத நீங்க இந்த மாரி சொல்லிக்கிட்டே எழுதி உனக்கு ஒரு முறை அனுப்புங்க. சரியா? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். நீண்ட நேரம் வெளியில் செல்ல வேண்டாம். தொலைக்காட்சி பார்க்க வேண்டாம். சரியா மாணவ செல்வங்களே? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே!